ஹாய் சார் வணக்கம். இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம பிரைம் ட்ரேட் ஆப்போட ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே குயிக் ஆக்சஸில் ரெண்டாவது ரோவில் நாலாவது ஆப்ஷன் பாருங்கள், 2 கை சிம்பிள் வச்ச மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். இந்த மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். எம்எஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம 2 விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்று எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்ஐபியில் உங்ககிட்ட இருக்க ஃபண்டை டெய்லி பேசிஸாகவும் மந்த்லி பேசிஸாகவும் இல்லை வீக்லி குவார்ட்டர்லி ஹாஃப்லி பேசிஸாகவும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுவே இன்னொன்று லம்சம்ஸ், ஒன் டைம் பேமெண்ட்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட எப்போ ஃபண்டு இருக்கோ அப்போ நீங்கள் செக் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறத நம்ம லம்சம்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போது மியூச்சுவல் ஃபண்டோட ஹோம் பேஜில் மேலே உங்களோட நேமும் கிளைண்ட் ஐடி இருக்கும். ஆல்ரெடி எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, கரண்ட்டில் எவ்வளோ இருக்குது, ஓவரால் கெயின் ஆர் லாஸ் எவ்வளோங்கிறத போர்ட்ஃபோலியோவில் செக் பண்ணிக்கலாம். அதுவே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இருக்க மாதிரி ஃப்ரெஷ் பேஜை தான் உங்களுக்கு காமிக்கும். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு சில ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படின்னா குயிக் லிங்க்ஸில் ப்ரோக்கர் ரெக்கமெண்டேஷன் இருக்கும். இதில் நிறையா ஃபண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃபண்டு ஓகேவாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுவே என்எஸ்சியில் எப்படி ஒரு அப்கமிங் ஸ்டாக்குக்கு ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி எம்எஃப்க்கு நியூ ஃபண்ட் ஆஃபர்னு சொல்லி அப்கமிங் மியூச்சுவல் ஃபண்டுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த என்எஃப்ஓவில் நீங்கள் செக் பண்ணியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அதுவே நான் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு கோலுக்காக, ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, இல்லை என்னோட ரிட்டைர்மெண்ட்காக இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கோல் ஆப்ஷன் சூஸ் பண்ணியும் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுவே நான் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், மந்த்லி ஒரு 5,000 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத இந்த ரிட்டர்ன்ஸ் கால்குலேட்டரில் எஸ்ஐபினா எஸ்ஐபி கால்குலேட்டர் சூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். லம்சம்னா லம்சம் கால்குலேட்டர் சூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆல்ரெடி ஏதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ்ஐபியில் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கலாம். அதே லம்சம்னா அதுவும் நீங்கள் கீழே செக் பண்ணிக்கலாங்க சார். ஓகே, இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹோம் பேஜில் இருந்து கீழே ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இன்வெஸ்ட்னு இருக்கும். இதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃபண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. டாப் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன, ப்ரோக்கர் ரெக்கமெண்டேஷன் என்ன, லார்ஜ் கேஃபு, மிட் கேஃபு, ஹைப்ரிட் ஃபண்ட்ஸு, கோல்டு ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி ஃபண்ட்ஸ் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் சில்வரில் ஒரு ஃபண்டு வாங்கலான்னு இருக்கேன்னு சொல்லி சர்ச்சில் நிப்பான் இந்தியா சில்வர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் நிப்பான் இந்தியான்னு டைப் பண்ண உடனே எனக்கு நிப்பான் இந்தியா சில்வர் ETF FOF க்ரோத்துன்னு வந்துருச்சு. இதை வியூ அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நான் கொடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓவரால் இதோட க்ரோத்தை நம்ம செக் பண்ணிக்கலாம். 1 மந்த் வேணுனாலும் செக் பண்ணிக்கலாம், 3 மந்த்து, 6 மந்த்து, 1 இயர் ஓவரால் இதோட ரிட்டர்ன்ஸ் அண்ட் க்ரோத் எவ்வளோங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எஸ்ஐபியாக வேணும்னா டெய்லி, மந்த்லி, குவார்ட்டர்லி பேசிஸ், அதை டெய்லி வேணும்னா டெய்லி செலக்ட் பண்ணிக்கலாம். மந்த்லினா மந்த்லி, குவார்ட்டர்லின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓவரால் NAV எவ்வளோ கொடுக்குறாங்க, அதே மாதிரி ஓவரால் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கீழே செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட் நவ் கொடுத்துக்கோங்க. இன்வெஸ்ட் நவ் கொடுத்ததுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் டைப் எஸ்ஐபியாக வேணும்னா எஸ்ஐபி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லம்சமில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லி லம்சமை சூஸ் பண்ணிக்கிட்டேன். லம்சம் அமௌண்ட்டு கீழே கேட்குது பார்த்தீங்களா, இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகராக போடுறேன், 1000 5,000 10,000னா கீழேயே இருக்குது பாருங்கள். இப்போ 1 lakh வேணால் 1 lakh சூஸ் பண்ணிக்கலாம், 10,000 வேணால் 10,000 சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 1000 ரூபாய் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 1000 சூஸ் பண்ணிட்டு கீழே பேமெண்ட் இன்றைக்கே பண்ணுறீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு ப்ரொசீட் டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஒன்ஸ் அகைன் அது கன்ஃபர்மேஷன் காமிக்கும். நிப்பான் இந்தியா சில்வரில் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா, லம்சமாக தான் பண்ணுறீங்களா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லி காமிக்கும். கரெக்டாக இருக்குன்னா கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறமேல்ட்டு உங்களோட UR நம்பர், ஆர்டர் நம்பர், சம்திங் இதெல்லாமே வரும். அதுக்கப்புறமேல்ட்டு பே நவ் ஆப்ஷன் காமிக்கும். பேமெண்ட் பண்ணுறதுக்கு பே நவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் இங்கே பாருங்கள், எனக்கு மெயிலாக ரிசீவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் டைரெக்டாக நீங்கள் நெட் பேங்கிங் மூலியமாக பண்ணுறீங்கன்னா டைரக்ட் பேங்கிங் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுவே UPI மெத்தட் மூலிமா ஜிபே, ஃபோன்பே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா UPI பேமெண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்கள் ஜிபே, ஃபோன்பேயில் இருக்க UPI ID சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான பேங்க்கையும் சூஸ் பண்ணிவிட்டு, UPI ஐடியும் பேங்க்கையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி என்னோடய UPI ஐடியும் பேங்க் நேமையும் என்ட்ரு பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக் வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ நான் பே ஆப்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட ஜிபேக்கு ரெக்வஸ்ட் போகும். இப்போ எனக்கு பேமெண்ட் இனிஷியேட் கொடுத்துட்டு கண்டினியூ கேட்குது, கண்டினியூ கொடுத்துறேன். ஜிபேயில் எனக்கான ரெக்வஸ்ட் வந்துருச்சு. இப்போ இந்த ஜிபே ரெக்வஸ்ட்டை நான் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமேல்ட்டு உங்களோட UPI பின் நம்பர் கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் பேமெண்ட் 1000 rupeesக்கு கேட்குது. இப்போ 1000 rupeesக்கு கன்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா பே நவ் கொடுத்துட்டு உங்களோட UPI நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. எப்பயும் நீங்கள் டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா,
கியூஆர் ஏதாவது ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒரு பின் நம்பர் போட்டு கம்ப்ளீட் பண்ணுவீங்களே, அந்த பின் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு பேமெண்ட் கொடுத்துட்டீங்க, பே நவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிரும். நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ண நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமேலு உங்களோட ஸ்டாக்கு நம்ம ப்ரைம் ட்ரேடோட ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பேஜில் உங்களுக்கு காமிக்கும். இதில் நீங்கள் ஓவரால் உங்களோட ரிட்டர்ன்ஸ் ப்ளஸ் உங்களுக்கான ப்ராஃபிட் எல்லாமே இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஷன்ஸில் நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க சார். ஓகே, இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் லம்சமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துருக்கோம். எஸ்ஐபியில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சார். ஹாப்பி ட்ரேடிங், ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்.